Hi guys, this is Ajit Kumar. இன்னைக்கு நம்ம Visual Basic 2008ல ஒரு லாகின் ப்ரோக்ராமை பற்றி சேஞ்ச் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷனோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது நான் ஃபார்ம் டிசைன் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணுறது தென் எப்படி லாகின் ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ என்னோட சேனலில் இன்னொரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அந்த வீடியோவில் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதுக்காக சேஞ்ச் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் வச்சு இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். ஃபார்ம் டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் டிசைன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் போய் லாகின் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன் லாகின் ப்ராப்பர்ட்டிஸ்னு வருதுன்னா, நான் இந்த ப்ரோக்ராமை லாகின் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அதில் வந்து இதிலேயே லாகின் இருக்கும். இதிலே லாகின், அதாவது இதுலேயும் உங்களோட நேம் என்ன நேம் சேவ் பண்ணிங்களோ அந்த நேம், இதுலேயும் அந்த நேம். செட்டிங்ஸில் போய் உங்களோட பாஸ்வேர்டு, நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து என்ன வைக்க போகிறோமோ அந்த பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துக்கணும். Ajit 6 இதுதான் என் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கேயும் Ajit 6 வேல்யூ, இந்த காலம்லையும் Ajit 6 அப்படி தான் கொடுத்துருக்கேன். லாகினை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும்னா, என்னோடய பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் லாகின் பண்ணோன்னே எனக்கு ஃபார்ம் 2, இந்த ஃபார்ம் 2 ஓப்பன் ஆகணும். அப்படி வச்சுக்கலாம். அப்படி எனக்கு ராங் பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸில் உங்களோட பாஸ்வேர்டு ராங் அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு. இப்போ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஓல்டு பாஸ்வேர்டு அதில் டைப் பண்ணணும். ஓல்டு பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்தால் இந்த நியூ பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணுவோம்ல, இந்த பாஸ்வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, லாகினில் இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ண என்ன இருக்கணும்னு கோடிங் எழுதலாம். இந்த கோடிங்கில் if text box 1.text equal to my settings dot Ajit 6, Ajit 6னா நம்மளுடைய பாஸ்வேர்டு. ஓகேவா? அப்படி இருந்தால் எனக்கு ஃபார்ம் 2 ஷோ பண்ணி வைக்கணும். அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் மை செட்டிங்ஸில் போய் Ajit 6ன்னு வச்சோம்ல, அது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் Ajit 6ன்னு இருந்தால் எனக்கு வந்து ஃபார்ம் 2 ஷோ பண்ணி காமி. அப்படி இல்லைன்னா பாஸ்வேர்டு வேறு எதாவது கொடுத்தாங்கன்னா மெசேஜ் பாக்ஸில் யுவர் பாஸ்வேர்டு இஸ் ராங் அப்படின்னு காமிக்கணும். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணிடலாம். அண்ட் தென் சேஞ்ச் பாஸ்வேர்டு, இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 ஓல்டு பாஸ்வேர்டு கொடுப்போம், இது நியூ பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு பட்டனை கிளிக் பண்ணால் if text box 2.text equal to Ajit 6 my settings dot Ajit 6, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் Ajit 6ன்னு அதாவது பழைய பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல் இருக்கிற டெக்ஸ்ட்டை அந்த செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் கோடிங். உங்களுக்கு இந்த கோடிங்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கால் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆனோடனே சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சுடு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ மெசேஜ் பாக்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சுடு அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே, ரன் பண்ணலாம். என்டர் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து Ajit 6 அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபார்ம் 2 ஓப்பன் ஆகிடுச்சா? லாகின் பண்ணணும். எனக்கு ஃபார்ம் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. இது நான் வேறு ஏதாவது கொடுத்தேன்னா யுவர் பாஸ்வேர்டு இஸ் ராங் ப்ளீஸ் ரீஎன்டர் அப்படியே இருக்கா? ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு, ஓல்டு பாஸ்வேர்டு வந்து Ajit 6, நியூ பாஸ்வேர்டு வெறும் Ajitன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சு. இப்போ இது வந்து நம்ம பழைய பாஸ்வேர்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கனால Ajitன்றத பாஸ்வேர்டாக கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஓகே, இப்போ நம்ம Ajit 6 அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதை லாகின் பண்ணால் யுவர் பாஸ்வேர்டு இஸ் ராங் ப்ளீஸ் ரீஎன்டர் கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி வெறும் Ajitன்னு மட்டும்தான் வச்சுருக்கோம்.
ஸோ அஜித் ஃபார்ம் 2 ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ நம்ம லாகினும் பண்ணியாச்சு, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய மெயில் ஐடி வந்துருக்கும், அதில் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். பாய்.